ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பீட்ரூட் வச்சு இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், குட்டீஸுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் இப்போ 2 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நம்ம நார்மல் பச்சரிசி இருக்கு இல்லையா, அந்த பச்சரிசியை தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கிறது. இதை குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது தண்ணியில் ஊற வச்சிடணும். நான் அப்படி தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஆக்சுவல் பிளான் இன்றைக்கி இடியாப்பம் செய்கிறது தான், கொழுக்கட்டை செய்கிறது பிளான் இல்லை. அப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அன்றைக்கி செய்யும் பொழுதே சொல்லியிருந்தாங்க, இதை மாதிரி நான் கொழுக்கட்டை செஞ்சேன்க்கா, ஆனால் அதில் விரிசல் வந்துடுச்சு, வழக்கம் போல் சரியாக வரல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ நான் போட்ட வீடியோவிலையும் அது மட்டும்தான் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போயிருந்த மாதிரி இருந்தது. சரி இதுதான் தேவைப்படுதுன்றதுனால நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் ரைஸில் எப்படி செய்கிறது அப்படின்றத, விரிசல் வராமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். நான் சாதாரண பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம ஊரில் மாவு பச்சரிசின்னு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இங்கே கிச்சடி ரைஸ்ன்னு சொன்னால் இது தான் கொடுப்பாங்க. அந்த ரைஸில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஆனால் ரொம்ப சூப்பராக வந்தது. இடியாப்பமும் நல்லா வந்தது, கொழுக்கட்டையுமே நல்லா வந்துச்சு. இப்போ இதை நான் 2 hours நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எந்த அளவு நைஸாக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு எல்லாமே சூப்பராக வரும். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், அரிசியை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப விட வேண்டாம். ஓரளவுக்கு அது அரைகிற அளவுக்கு, எந்த அளவுக்கு தண்ணி சிக்காமல் அது அரையும் இல்லையா, ரொம்ப இல்லைன்னா மிஷின் நின்று போகிற மாதிரி போயிடும். அந்த மாதிரி விடாமல் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அது எவ்வளோ நைஸாக வருதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போது பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். நான் மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சமாக பீட்ரூட் சேர்த்தோம்னா கலர் லைட் கலரில் வரும். நான் வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல் பீட்ரூட்டும் போட்டு அதனால் கலர் நல்லா டார்க்காக வந்துச்சு. இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா அதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி வேணும். நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு அதில் அரைச்சிருக்கோம். இது ஒரு அரை டம்ளர் ஜூஸ் இதில் இருந்துச்சு. அதை இதில் ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம மாவில் இருக்கிற தண்ணி, இந்த தண்ணியும் நம்ம வேக வைக்கும் பொழுது கரெக்டாக வந்துடும். ஸோ தண்ணி அளவுலாம் நீங்கள் செய்ய உங்களுக்கு அது கரெக்டாகவே வந்துடும். இப்போ நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டம்ளர் கணக்கெலாம் நான் சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீங்கள் செய்ய உங்களுக்கே அதெல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ அந்த நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவு அதில் சேர்த்துட்டு சிம்மில் தான் வைக்கணும், ஹைலெலாம் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம அப்படியே பொறுமையாக இதை கிளறி விடணும். இதில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் அது உங்களுக்கு நல்லா இடியாப்பம் சூப்பராக வரும். இப்போ இங்கே பாருங்கள், ஹையில் வைக்கக்கூடாது. அந்த சூட்லேயே வச்சு நம்ம கிளறும் பொழுது மாவு நல்லா வெந்து வந்துடும். லாஸ்ட்டாக ஒரு கட்டத்தில் நம்ம இப்படி இதை தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும், அதுதான் பதம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் எடுக்க தேங்காவை கீனி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் இட்லி தட்டில் ஸ்டீமர் பிளேட் எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இடியாப்ப அச்சில் மாவு சேர்த்துட்டு அந்த பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதிலே அழகாக புழிஞ்சிக்கலாம். குட்டி குட்டியாகவும் புழிஞ்சிக்கலாம், இல்லை ஃபுல்லாக புழிஞ்சிக்கிறதுனாலும் புழிஞ்சிக்கலாம். நான் இதில் எவ்வளோ இடம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு உரம் மட்டும்தான் எடுத்தேன். அதனால் ஃபுல்லாக அதுக்குள்ளேயே அப்படியே புழிஞ்சு விட்டுட்டேன், எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கெல்லாம். இப்போ இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு எடுத்துகிட்டு ஆவியில் ஒரு 3 to 4 minutes போதும், நிறைய நேரம் வைக்க வேண்டாம். இப்போ எப்படி இட்லி வேக வைக்கிறதுக்கு வைப்போமோ அதே மாதிரி நம்ம வேக வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டேன். இடியாப்பம் இப்போது வெந்தடிச்சு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பாலில் நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். நீங்கள் நம்ம ஜீனி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது வசதியோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை மாதிரி தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி இந்த இடியாப்பத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை போட்டு அப்படியும் நீங்கள் சாப்பிட்லாம். ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக காட்டுறதுக்காக கொஞ்சம் இடியாப்பத்தை எடுத்து இதில் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். இது மேலே இப்போ அடுத்து நம்ம நாட்டு சர்க்கரையை தூவிக்கலாம்.
அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம வந்து பால் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்ட்டு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. சுட சுட சூப்பராக பீட்ரூட் இடியாப்பமும் நாட்டு சர்க்கரை போட்ட தேங்காய் பாலும் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இதை வந்து லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றி சாப்பிடும்பொழுது சூப்பராக இருக்கும். அப்படியே இடியாப்பத்தில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.